சிராப்பள்ளி மலை மேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பல பாவும் பாடி பாடி தராதலமாரிடற்கு எல்லாம் தன்னமிர்தமாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருளதனை நினைந்து வாழ்வார். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஜெய் ஸ்ரீ ஆதிபராசக்தி மகாமாயை கி. சுகவாரி 5வது பாடல். நான் இந்த பாடலை வாசிக்கிறேன், நீங்கள் திருப்பி சொல்லலாம். வெந்நீர் பொறாத என்னுடல் காலில் முள் தைக்கவும் விடுக்கென்ற செய்தெடுத்தால் விழிமைத்த அங்கனை தன்னருளை நாடுவே வேறு ஒன்று ஒருவர் கொல்லின் அந்நேரம் ஐயோ என் முகவாடி நிற்பதும் ஐயனின் அருள் அறியுமே. ஆனாலும் மெத்த பயந்தவன் யான் என்னை ஆண்ட நீ கைவிடாதே. இந்நேரம் வென்றிலை உடற் சுமை அதாகவும் எடுத்தால் இறக்க என்றே எங்கெங்கு ஒரு தீர்வை ஆய உண்டாயினும் இறைந்து சுகராதியான தென்னீர்மையாளர்க்கு தொன்னீர்மையாளர்க்கு மானுடம் வகுத்த அருள் துணை என்று நம்புகின்றேன். சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே பரஞ்சோதியே பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே. தாய்மானவர் இந்த பாடலிலே நாம் அனைவரும் உடல் ஞாபகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றோம், பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றோம், உலகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றோம். அப்படி நிறைய விஷயங்களை சொல்றார். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம 5 விஷயங்களை பார்க்கலாம். துவந்த்வாத்மகம் ஜெகத்து. இந்த ஜெகத்து துவந்த்வாத்மகம் ஜெகத்து. இந்த ஜெகத் எப்படி இருக்கு அப்படின்னா இருமைகளோடு கூடியதா இருக்கு. பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு. ஆண் பெண், சுகம் துக்கம், என்ன லாபம் நட்டம், கருப்பு சிவப்பு, வெள்ளை கருப்பு, உயரம் குட்டை, என்ன இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் உலகத்தில் என்ன இருக்குன்னா இருமைகள் இருக்கின்றது. குளிர் வெப்பம் எதை வேணா எடுத்து பாருங்க, அதுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்கும். நண்பன் எதிரி, இது ஒரு விஷயம். துவந்த்வாத்மகம் ஜெகத்து. இந்த ஜெகத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம். இருமைகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம். இருமைகள் இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, வெளியில் வர முடியல. அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா பஞ்சபூதாத்மகம் ஜெகத்து. இந்த ஜெகத் எப்படி இருக்குன்னா பஞ்சபூதங்களால் ஆகி இருக்கின்றது. அப்போ உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள் அனைத்தும் இந்த பஞ்சபூதத்துக்கு அந்நியமாக இருக்கிறது முடியாது.
எல்லாம் இந்த பஞ்சபூதத்துக்குள்ள என்ன ஆகுது, அடக்கப்படுகின்றது, அடங்கி இருக்கின்றது. மூன்றாவது மாயாத்மிகா ஜெகத்து. என்னது? மாயாத்மிகா ஜெகத்து. இந்த உலகம் இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் உண்மையிலே இந்த உலகம் என்னதுன்னா கிடையாது. நம்முடைய பார்வைக்கு இந்த உலகம் இருக்கின்றது, ஞானிகளுடைய பார்வையில் இந்த உலகம் என்னது இல்லை. எப்படி சாமி பிரத்யட்சமா இந்த உலகம் தெரியுது, எப்படி உலகம் இல்லைங்கிறீங்க? காலத்தால் எல்லா விஷயங்களும் அடித்து செல்லப்படுகின்றது. காலத்தால் இந்த உலகம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, விழுங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காலம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. மகாபாரத டிவியில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு பெரிய சக்கர சொத்து, நான் காலம் பேசுகின்றேன் அப்படின்னு சொல்லி போடுவான், பார்த்துருக்கீங்க. அப்படி காலத்திற்கு நாம் என்ன பண்ண முடியாது, கால அதீதத்திற்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அந்த காலம், மாயை, இதெல்லாமே என்ன ஆகுதுன்னா ஒன்று சேர்ந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, மாயையை அழுத்தி இருக்கின்றது. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? உலகம் இருக்கு ஆனால் இல்லைங்கிறீங்களா, எப்படி புரிஞ்சுக்கிறது? பெஸ்ட் எக்ஸாம்பிள் மிராஜ் வாட்டர். காணல் நீர் இருக்கு, காணல் நீர் கண்ணுக்கு தெரியுதா? தெரியுது. கிட்டக்க போய் பார்த்தா இல்லை. இப்போ இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு இந்த உலகம் எப்படி இருந்தது? இப்படி பருப்பொருளாக இருந்தது. பஞ்சபூதங்களாலான உலகம் ஒடுக்கத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தது அப்படின்னா அவ்வியக்தமாக இருந்தது. இன்னொரு எக்ஸாம்பிள், சிசு கர்ப்பத்தில் என்ன ஆகுதுன்னா இருக்கின்றது. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 10 மாதத்தில் கர்ப்பத்தில் இருந்து என்ன வருது, வெளியே வருகின்றது. இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலைமை இந்த என்னதுன்னா மாயாத்மிகா ஜெகத்து. துவத்வாத்மிகா ஜெகத்து, பஞ்சபூதாத்மிகா ஜெகத்து, மாயாத்மிகா ஜெகத்து. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஜெகத்தோட இயல்புகளை எல்லாம் என்ன பண்ணலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த இடத்துல தாய்மான் அவர் சொல்றாரு, பஞ்சபூதங்களான இந்த உடலில் பஞ்சபூதங்களுடைய தத்துவம், பஞ்சபூதங்களுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக ஆச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதா, தாக்க முடியாது. நம்ம உடம்புல டிகிரி எவ்வளோ இருக்கணும், வெப்பம் 98 சம்திங் எதுவும் சொல்கிறாங்க, 4. அதுக்கு மேலே போனாலும் பிரச்சனை, கீழே வந்தாலும் பிரச்சனை. ரொம்ப குளிராக இருந்தால் ஜலதோஷம் பிடிக்குது, ரொம்ப அதிகமாக இருந்தால் என்ன ஆகுது, காய்ச்சல் வருது. இது என்ன அப்படின்னா நீருக்கும் வெப்பத்துக்கும் சொல்லப்படுகிறது. நீர் தத்துவம், அக்னி தத்துவம், இது ரெண்டும் சொல்லப்படுகிறது காய்ச்சலுக்கும். இந்த உடம்பு கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு மேலே போனாலும் கீழே வந்தாலும் பிரச்சனை தான். அப்புறம் பசித்து கொண்டே இருக்கிறது. நமக்கு நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது, நிறையவும் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். 4 நாளைக்கு சேர்ந்து நான் சாப்பிட்றேன்னு சொன்னால் சாப்பிட முடியுமா? இந்த உணவு என்ன பிருத்திவி தத்துவமாக இருக்குது. இந்த உணவு என்ன தத்துவமாக இருக்குது, பிருத்திவி தத்துவம், சாலிட் ஃபுட்டு. அந்த பிருத்திவி தத்துவத்தை உள்ளே போட்ட உடனே அக்னி தத்துவம் என்ன பண்ணுறது அப்படின்னா அதை ஜீரணம் பண்ணுகிறது. அதே போல் என்னென்ன காற்று தத்துவம், பிராண தத்துவம், பிராணம் என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். ரொம்பவும் பிராண சக்தி ரொம்பவும் மூச்சு வாங்கிச்சுன்னா என்ன ஆகுதுன்னா நுரையீரல் சரியில்லைன்னு அர்த்தம். காற்று சக்தியும் பிராண சக்தியும் என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பிராண, அபான, வியான, உதான, சமான 5 வாயுக்கள் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு உபவாயுக்கள் அங்கே இருக்குது. தனஞ்சயன், கிரகரன் அப்படின்னு சொல்லி இன்னொரு 5 வாயுக்கள் இருக்குது. 10 வாயுக்களும் இந்த உடம்புல என்ன இருக்குது, சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நமக்கு கேஸ் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா என்ன ஆகும், உருளைக்கிழங்கு சாப்பிட்றோம். உருளைக்கிழங்கு சாப்பிட்றோன்னா என்ன ஆகுது, கேஸ் ஃபார்ம் ஆகி முட்டிலாம் என்ன ஆகுது, வலிக்கிறது. காற்று அதனுடைய வேலையை செய்யவில்லை என்றால் நமக்கு உடம்புல என்ன வலி வந்துடும். இந்த பிராண, அபான, வியான, உதான, சமாதானம் அப்படிங்கிற 5 காற்றும் சரியான வழியில் இயக்கணும். ஒன்று ரத்தத்தை என்ன பண்ணுறது, ஓட செய்கிறது. சமாதானம் அப்படின்னா அந்த காற்று எல்லா இடத்துலையும் சமமாக வியாபிச்சிருக்கான். பிராணன் மூச்சு வாங்குவது, வியான, உதான உட்கரவண வாயு உதானக
தும்மல் வர்றது, இருமல் வர்றது, வாந்தி வர்றது, இதெல்லாம் எதுக்கு காரணம் அப்படின்னா உதாரணம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம உடம்புல கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, சிஸ்டத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. த வெரி பிக்கஸ்ட் அனாட்டமி சிஸ்டம் இன் த வேர்ல்ட் இஸ் யார் அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடி தான். எல்லாத்தையுமே குளோனிங் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் ஆடை குளோனிங் பண்ணிட்டாங்க, பன்றிய குளோனிங் பண்ணிட்டாங்க, ரோபோ கூட தயார் பண்ணிட்டாங்க. ஆனால் மனுஷனை குளோனிங் பண்ண முடியுமா? பண்ற மாதிரி இருக்கு. அதனால ஆபத்து தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குளோனிங். அதை போலவே இன்னொன்று என்ன ஆகுறது, உருவாக்குறது செயற்கை முறையில். அப்போ ஆகாசம், காற்று, அக்னி, ஜலம், பிருத்திவி, இந்த 5 தத்துவங்களும் இந்த உடல்ல இருக்கு. அது சொல்றாரு தாய்மானவர். வெந்நீர் பொறாது என் உடல். என்ன சொல்றாரு? வெந்நீர் பொறாது. ஒண்ணும் இல்லை, நம்ம குளிக்கிறோம் இல்லையா, சுடு தண்ணி எப்படி இருக்கணும் நமக்கு? வெது வெது அளவா இருக்கணும். நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை ஊற்றலாமா? என்ன ஆகும்? முடிஞ்சது கலை. ஆஸ்பத்திரிக்கு போய் உடனே என்ன பண்ணணும், இந்த தீ காயம் இல்லை வெந்நீர் காயம் இருக்கு இல்லையா, தோல்லாம் என்ன ஆயிரும், வெந்து போயிடும். சாதாரண ஒரு விஷயத்தையே நம்மளால என்ன பண்ண முடியல, தாங்க முடியவில்லை. வெந்நீர் பொறாத என் உடல். பஞ்சபூதங்களின் தாக்கம் அதிகம் இருந்தால் நம் உடல் தாங்காது. வெந்நீரில் எத்தனை பூதங்கள் இருக்குன்னா, தண்ணீர் ஒரு பூதம், அதில் இருக்கிற அக்னி ஒரு பூதம், 2 பூதம் சேர்ந்து ஒரு 100 டிகிரி தண்ணி கொதிக்கிற தண்ணி எடுத்து ஒரு தலையில ஒரு ஊற்றுவோமா? ஒன்றும் பண்ண முடியாது. துண்டை காண துறையை காண என்ன பண்ணிடலாம், ஓடிடலாம். நம்ம குற்றால அருவியில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்றுக்கிட்டே குளிச்சு அப்படி இருக்கலாம். எவ்வளோதான் சார் குடிச்சுங்க. சில பேருக்கு இளம் வயசு உள்ளவங்களுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தலையை காய்ச்சிட்டு என்ன பண்ணிடுவோம், வந்துடும். சொல்றாரு வெந்நீர் பொறாது என் உடல். அடுத்தது என்ன சொல்றாரு, காலில் உள் தைக்கவும் வெடுக்கென்று அசைத்தெடுத்தால். இந்த கால் இருக்குல்ல, எந்த விலங்கினமாவது செருப்பு போடுதான் இந்த தாய்மானவர் சொல்றாரு. பறவைகள் அது காலில் வந்து என்ன இருக்கு, சாஃப்டா ஏதோ ஒன்று இருக்கான். அது கரண்ட் கம்பி, மின்சக்தி, மின்சார சக்தி, காற்று சக்தியில் போய் உட்கார்ந்தா கூட அதுக்கு என்ன ஆகாது, ஒன்றும் செய்யாது. அது வந்து பரப்பனை, ஊர்வனை, நடப்பனை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நாய், பூனை, சிங்கம், கரடி, மான், என்ன இதுக்கெல்லாம் வந்து காலில் என்ன இருக்கு, ஒன்றும் செருப்பு கிடையாது. ஆனால் அவைகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நல்லா தான் இருக்கு. நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கல்லும் முள்ளும் மேலே நம்மளால் என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. இருந்தாலும் சபரிமலை போகும்போது கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமி போகிறோமா இல்லையா, போகிறோம். ஆனால் அதே தொடர்ந்து இருக்க முடியுமா? அந்த காலத்தில் நம்ம பெரியவர்கள்லாம் செருப்பணியாமையே இருந்தாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். செருப்பு தேவையில்லை. இப்போ செருப்பு இல்லாமல் நம்ம போனோம் அப்படின்னா காலில் என்ன ஆகுதுன்னா உறுதி ஆகுது. இல்லை சாமி எனக்கு சுகர் இருக்கு, லைட்டாக குத்துனா முடிஞ்சுது, என்ன எனக்கு புண்ணு வந்துச்சுன்னா என்ன பண்ணாது, ஆறாது. சொல்றாரு இந்த இடத்துல. பறவை விலங்குகளுக்கெல்லாம் வந்து என்ன கிடையாதுன்னா காலணி கிடையாது. மனிதனை தவிர வேறு எதுவும் காலணி அணிவதில்லை சொல்றாரு இந்த இடத்துல. இந்த மின்சக்தி, காந்த சக்தி எல்லாம் இருந்தால் அதில் ஒன்றும் செய்யாது பறவைகளை. ஆனால் எனக்கு காலில் முன்தைக்குவ வெடுக்கென்று அசைத்தெடுத்தால் விழியமைத்து அங்கனே தன்னருளையும் நாடுவே. காலில் முள்ளு குத்துனோன்னு ஐயோ பகவானே, என்ன ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா உடனே யாரை கூப்பிடுறோம், நம்ம கடவுள் தான் கூப்பிடுறோம். சொல்றாரு இந்த இடத்துல, காலில் முள் தைக்கவும் வெடுக்கென்று அசைத்தெடுத்தால் விழி இமைத்து அங்கனே தன்னருளை நாடுவே. அடுத்தலை, வேறொன்றை ஒருவர் கொல்லி அந்நேரம் ஐயோ என் முகம்பாடி நிற்பதோ. நமக்கு கடவுள் துன்பத்தை கொடுத்தா அப்படின்னா அதுல ஒரு பெரும் பயன் உண்டா. துன்பத்தை அனுபவிக்க 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 நமக்கு மனசு என்ன ஆகுது, உறுதியாக ஆகின்றது. அதனால தான் பக்தன் என்ன சொல்றான், இறைவா என்னை சோதித்துப்பார், நான் எந்த அளவுக்கு நான் தாங்குறேன், நீ என்ன பண்ற டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான்.
துன்பம் இப்போ நம்ம வாழ்க்கிற வாழ்க்கையே வந்து என்னென்னா துன்பம் நிறைந்த உடல், துன்பம் நிறைந்த வாழ்வு, துன்பம் நிறைந்த உலகம், துன்பம் நிறைந்த உறவுகள். 24 hours என் பக்கத்தில் இருக்கிறவங்க, என்னுடைய உடல், என்னுடைய உறவுகள், என்னுடைய உலகம் எல்லாமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்ல முடியுமா? பெரும்பாலும் என்னது அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. டக்குன்னு என்ன ஆகுதுன்னா அடுத்த காட்சி துக்கத்தை வந்து விடுகிறது. அப்படி துன்பம் நிறைந்த வாழ்க்கையில் கீழான மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அவங்க ஒன்றும் என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ரோட்டில் போய்கிட்டே இருக்கோம். நானும் இப்போ என்னை எதிர்த்து உட்காந்துருக்காரு. நாங்கள் திருவடகத்துலேருந்து வந்துக்கிட்டே இருந்தோம் காரில். பக்கமாக தான் திருவங்கல்கிட்டே பள்ளப்பட்டிக்கிட்ட ஒரு அம்மா வந்து 3 வீலர், அது நம்ம பின்னாடி 2 சக்கரம், அந்த வண்டியில் குழந்தைகளை கூப்பிட்டு வந்து அப்படியே பிறண்டு தலைகளை விழுந்துருச்சு. உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அவங்கள கூப்பிட்டு தண்ணிலாம் கொடுத்து சரி பண்ணி எல்லாம் சரி பண்ணி தான் அனுப்பிச்சோம். அப்போ நம்ம மனசில் என்ன இருக்கணும், ஈவு இறக்கம் இருக்கணும். ஹைவேஸில் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எல்லாரும் அப்படி போய் என்ன பண்ணுவாங்க, கை கட்டிக்கிட்டு பார்ப்பாங்க. ஓ அப்படியா, ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உடனே என்ன பண்ணுறாங்க, ஷேர் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி என்னாச்சு நடந்தது, முடிஞ்சு போச்சு. ஏன் அவன் உயிருக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கான், அவனை கொண்டு போய் ஆம்புலன்ஸில் சொல்லி ஹாஸ்பிட்டலில், அது நம்மளால முடியுமாங்க? நம்ம கூட்டிகிட்டு போனோம்னா அவளுக்கு நீங்கள் யார் சொந்தக்காரராக கையெழுத்து கொடுங்க அப்படி இருப்பான், போலீஸ் கேஸ் ஆகும். நமக்கு எதுவும் பார்த்தவா ஃபோட்டோ வீடியோ எடுத்தவா போய்கிட்டே இருக்கும். எப்படி தாயுமானவர் மகாராஜா, திருச்சியில் இருந்த மகாராஜா ஒரு விலையுறந்த சால்வையை கொடுத்தார். தாயுமானவர் வரலாற்றில் இது வருது. பெரிய மகானா இருக்காரு, இவருக்கு ஒரு சால்வையை போடுவோம் சொல்லி சால்வையை போட்டார். யாரு? ராஜா. ஒரு 10 நாள் கழிச்சு அந்த சால்வை அந்த தெருவில் இருக்கிற பிச்சைக்கார அம்மா, ஒரு அம்மா இருந்தது, அந்த அம்மா மேலே அந்த சால்வை இருந்தது. எப்பவுமே அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் பொருட்களுக்கு எல்லாத்துலேயும் என்ன இருக்கும், அரசு இறைச்சினை இருக்கும், முத்திரை இருக்கும். என்னது? அரசு முத்திரை இருக்கும். இப்போ நம்ம பண்ணுறோம்ல, கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க லேப்டாப்பு, அப்புறம் செருப்பு, யூனிஃபார்ம், எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, ஸ்டாம்ப் போட்டுறாங்களா இல்லையா? அதுபோல் யார் கொடுத்தது, ஃப்ரீயாக கொடுத்தா என்ன அதில் இருக்கும், ஸ்டாம்ப் இருக்கும். கல்யாணத்தில் தாம்பூல பை கொடுக்குறாங்க, அதில் பையில் என்ன இருக்குது, எங்கே கல்யாணம் நடந்தது, யாருக்கு கல்யாணம் நடந்தது, என்ன மஞ்சள் பையில் எழுதியிருக்குமா, அப்படி வந்து இருக்கு, விஷயம் இருக்கு. அப்படி சொல்றாரு இந்த இடத்துல. அப்போ தாய்மானவரை கூப்பிட்டு இந்த ஒற்றர்கள்லாம் ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க, ராஜா நீங்கள் கொடுத்த போர்வையை ஒரு அம்மா, பிச்சைக்கார அம்மா மேலே அந்த போர்வை இருக்கு, இவருக்கு போய் நீங்கள் கொடுத்தீங்களே அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு, இப்படி நான் கொடுத்த விலையுறந்த காஷ்மீர் சால்வையை நீங்கள் போய் ஏன் அந்த அம்மாவுக்கு போட்டீங்கன்னு கேட்குறேன். யாரு? ராஜா. அவர் சொல்றாரு, இந்த உலகத்தை பாதுகாத்து கொண்டிருக்கும் மாதா அம்பிகை அகிலாண்டேஸ்வரி, திருச்சியில் திருவானைக்கோவில் யார் இருக்கா, அகிலாண்டேஸ்வரி குளிரில் வாடிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன், அதனால அந்த அம்மாவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த போர்வையை போர்த்தினேன்னு சொல்லி சொல்றாரு. யாரு? தாய்மானவர் வரலாற்றில் நடந்திருக்கு. தாய்மானவர் புக்கில் படிச்சு பாருங்க. வள்ளலார் என்ன சொன்னாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின, முல்லைக்கு தேர் கொடுத்தான் யாரு, பாரி. சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய சதையே அறுத்து என்ன கொடுத்தான், யாரு கொடுத்தான், புறா கொடுத்தான். அப்பேற்பட்ட நாடு. அப்படி மண் உயிரை பிற உயிரை தன்னுயிர் போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார் தாய்மானவர். பாடலே வருது, எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் இறங்கி இறங்கி கருணை செய்வாய் என்றாய் பராமரமே அப்படிங்கிறார். காக்காய் என்ன பண்ணுதுன்னா, ஒரு காக்காய்க்கு அடிபட்டு போச்சு, ஒரு காக்காய்க்கு பிரச்சனை என்ன, எல்லா காக்காவும் வந்து கத்துதா இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு காக்கா லைனில் அடிபட்டு கரண்ட் லைனில் அடிபட்டு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஊரில் வர காக்காலாம் என்ன பண்ணிடும், ஒன்று கூடிடும். பார்த்துறீங்களா நீங்கள்? அப்போ அதுக்கே என்ன இருக்கு, ஒற்றுமை இருக்கு. குரங்கும் அப்படிதான், ஒரு சில விலங்குகள் மட்டும்தான் அப்படி இருக்கு. நாய்க்கு அப்படி இருக்குமா? நாய்க்கு மட்டும் அப்படி இருக்கு. நாய் நன்றி உள்ளது தான்,
இந்த விஷயத்தில் அது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ்கேப் ஆகிடும். குரங்குகளும் தன்னுடைய குட்டிகளுக்கோ சக குரங்குக்கோ ஏதாவது ஆபத்து வந்தால் உடனே எல்லாம் ஒதுக்கிடுவோம். காட்டு யானையும் அப்படிதான். இதெல்லாம் விலங்கு பற்றிய ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. காட்டு யானை எப்படி இருக்கும், ஒரு யானைக்கு ஆபத்து வந்தால் மற்ற எல்லா யானையும் ஒன்று கூடியிருக்கும். அப்போ மனிதனுக்கு ஆபத்து வந்தால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், ஒன்று கூடும் சேரணும். ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வண்டி எடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது. சொல்கிறாரு தாய்மானவர், வேறு ஒன்றை ஒருவர் கொல்லி அந்நேரம் ஐயோ என் முகம்பாடி நிற்பதோ. நான் என்ன சொல்லுவேன்னா, ஐயோ பாவம் அடிபட்டு போச்சு, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு துக்கப்பட்டுட்டு நான் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா போயிடுவோம். ஐயனின் அருள் அறிவுமே. நீங்கள் கடவுளை போய் பாவம் பண்ணிட்டாரு, கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுவோமா, போயிடுவோமா, அவ்வளோதான். ஆண்டவன் தண்ணி மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவோம், ஆண்டவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். சொல்றாரு ஞானிகள் அப்படி இல்லை அப்படிங்கிறது. ஞானிகள் இளதைய மனதுடையவர்கள், தன்னுயிரை மண்ணுயிரை பிற உயிரை தன்னுயிர் போல் எண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா நினைக்கின்றார்கள். அப்படி நடைமுறையிலையும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வேறு ஒன்றை ஒருவர் கொல்லி அந்நேரம் ஐயோ என் முகம்பாடி நிற்பதோ ஐயனின் அருள் அறியுமே. அடுத்தது, ஆனாலும் மெத்த பயந்தவன் யான் என்னை ஆண்டனே கைவிடாது. இதெல்லாம் எதனால மனிதன் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னா பயம். என்ன பயம், நமக்கு ஏதாவது ஆயிருமோ. இந்த பாடல் ரொம்ப சாதாரண பாடல் தான், இந்த 1 ஹவர்லேயே முடிச்சிடலாம் பாருங்க. ஆனாலும் மெத்த பயந்தவன் யான் என்னை ஆண்டனே கைவிடாது. உயிர்கள் அனைத்திற்கும் என்ன அப்படின்னா பயம் என்று ஒன்று இருக்கிறது. அஞ்சும் தன்மை எல்லா உயிருக்கும் என்ன இருக்கான். சிங்கம் யானைக்கு அஞ்சுகிறது, யானை சிங்கத்துக்கு அஞ்சுகிறது. தேகம் எடுத்தவர்கள் அனைவரும் என்ன அப்படின்னா பயந்தே ஆக வேண்டும். நமக்கு 4 குறைபாடு இருக்கு. மனிதனாக பிறந்தவனுக்கு 4 குறைபாடு என்ன அப்படின்னா முக்கியமானது ஆகார நித்திர பய மைத்துனம். ஆகார நித்திர பய, ஆகாரமும் நித்திரையும் பிறந்ததிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து விடாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். பயம் அப்படிங்கிறது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கு. அப்பப்போ அது என்ன பண்ணிட்டோம், வந்துட்டு போயிடும். காரில் போகிறோம், காரில் உட்கார்ந்த உடனே கடவுளை நினைச்சு விழுந்து கும்பிட்டுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு நல்லபடியாக பிரயாணம் அமையணும் அப்படின்னு யாரை வேண்டிக்கிட்டு போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒழுங்காக போனாலும் எதிர்க்க வர என்ன பண்ணுறாங்க, நம்மளை இடிச்சுட்டு என்ன நீ ஒழுங்காக போக தெரியாத, வீட்டில் சொல்லிட்டு வந்தேனே அப்படின்னா எப்படி. நாம ஒழுங்காக போனாலும் அவன் என்ன பண்ணுறான், இடிச்சுட்டு போகிறான். சொல்றாரு இந்த இடத்துல, மரண பயம் என்பது அனைத்து உயிர்களுக்கும் இருக்கின்றது. தேகம் எடுத்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணியாங்க பயந்தே ஆக வேண்டும். ஆனா தெய்வத்தை யார் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடையாது, மரண பயம் கிடையாதான். அதனாலதான் எல்லா தெய்வமும் 8 கை 16 கை 6 கை எல்லா தெய்வத்தையும் பாருங்களேன், எல்லா கையிலையும் ஆயுதம் இருக்கும். ஆனா இந்த வலது கையில ஒரு கையில மட்டும் என்ன இருக்கான், அபயகரம். யாமருக்க பயமே. எல்லா தெய்வத்தையும் பாருங்க, தன்னை சரணடைந்தவர்களை இந்த தெய்வம் என்ன பண்ணுது அப்படின்னா அபயம் அளிக்கிறது, பயமின்மையை அளிக்கிறது. அவ்வளவு மார்க்கண்டேயன் சிவனை சரணடைந்தான், சிவனை கட்டி பிடித்துக் கொண்டான் லிங்கத்தை. எவன் வந்தான், எவன் பாசக்கயிறை போட்டான், அப்புறம் என்னாச்சு, முடிஞ்சுதான், உயிரை கொண்டு போக முடிஞ்சுதான். காலனை காலால் உதைத்த காலனாகிய சிவனே என்ன பண்றாரு, என்னுடைய பக்தனை என்ன பண்ணாத தொடாத அப்படின்ட்டு. காலனை காலால் உதைத்த காலன், காலத்திற்கெல்லாம் காலமாக கால அதீதனாக இருப்பவன் யாருன்னா சிவன். மரணத்தையே அவர் என்ன பண்றாரு, எடுத்து விழுங்கி விட்டார். என்ன ஆலகால விஷம், அது என்னது, மரணம். எல்லாரும் உலகத்துல பயந்தாங்க. சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா மற்றவர்கள் வாழ்வதற்காக நான் சாவதற்கு தயார் அப்படின்னு ஆலகால விஷத்தை எடுத்து என்ன பண்றாரு, சாப்பிட்டுட்டோம். அதனாலதான் அவருக்கு என்ன பேரு, நீலகண்டன். என்ன அதனால தட்சிணாவுக்கு சிவனுக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா தியாகராஜன். என்ன ராஜன், உயிர்கள் அனைத்தும் இருக்க வேண்டும் என்கிறது தன்னையே என்ன பண்றாரு, தியாகம் பண்ணிட்டாரு. அதனால அவருக்கு என்ன பேரு, தியாகராஜன் நீலகண்டன். அப்புறம் என்ன அப்படின்னா மரணத்தையே எடுத்து விழுங்கி விட்டார். அதனால அவருக்கு இன்னொரு பேர் அப்படின்னா காலகாலன்.
அது காலகாலம், காலத்திற்கே காலம், மரணத்தையே என்ன பண்றதுனா டாக்டர். அடியார்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாமார்ப்போம் குடியல்லோம் நமனை என்றோம், ஏமாப்போம் பிணியடியோம் பணிவோம் அல்லோம் சொன்னாங்களா இல்லையா? அப்போ உடலையும் உள்ளத்தையும் மனதையும் புத்தியையும் உலகத்தையும் உலக மக்களையும் பொருள்களையும் சார்ந்திருந்த நமக்கு என்ன வரும்? கண்டிப்பா பயம் இருக்கத்தான் செய்யும். சொல்றதில்ல, இளங்கன்று பயம் அறியாது. எப்போ? சின்ன வயசுல தான். அதுக்கப்புறம் வயசாக வயசாக நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா மரண பயம் வந்துடுது. 70 ஆச்சு, 75 ஆச்சு, 80 ஆச்சு அப்படின்னா கடவுள் என்ன எப்போ கொண்டு போக போறாரோ அப்படின்னு பயம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன ஆகுது, ஆரம்பிக்கின்றது. எல்லா பயத்தை விட மரண பயம் மிக கொடியது. ஏன் அப்படின்னா அது இந்த நேரத்தில் வரும் தெரிஞ்சா நம்ம எதாவது பண்ணலாம். அது எப்போ வரும் நமக்கே என்ன பண்ண முடியாது, தெரியாது. கடவுள் சூக்ஷமாக வச்சுட்டான். உங்களுடைய உயிரை எடுத்துக்கொண்டு போவது யாருடைய கையில் இருக்கின்றது? இறைவனுடைய, யமனுடைய கையில் இருக்கு. சொல்றாரு தாய்மானவர், எவன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ, சங்கர சங்கர சம்போ. எவன் ஓலை வந்தால் உத்தரம் உண்டோ, எவன் வந்துட்டாரு வா போலாம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இருங்க, பத்திரத்தில் கையெழுத்து போட்டு வரேன்னா விடுவார அப்படின்னா போல வந்தாங்க. ஆனால் பக்தர்களும் அடியார்களும் ஞானிகளும் நாயன்மார்களும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா மரணத்தை வென்றவர்களாக இருந்தார்கள். கடவுளை நாடினால் பயம் இல்லை. பிரகலாதர் மரணத்துக்கு அஞ்சவே இல்லை. எத்தனையோ கொடுமைகள் எல்லாம் பண்ணாங்க, எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டான். எல்லாம் யாருக்கு அர்ப்பணம்? யாருக்கு அர்ப்பணம்? விஷ்ணுவுக்கு அர்ப்பணம், மகாவிஷ்ணுவுக்கு எல்லாம் அர்ப்பணம் தான். எதுவுமே ஒன்றும் செய்யலை. மரணம் என்ன பண்ணலை, ஒன்றும் செய்யவில்லை. விஷத்தெல்லாம் கொடுத்தாங்க, ஒன்றும் செய்யலை. சொல்றாரு இந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஆனாலும் மெத்த பயந்தவன் யான் என்னை ஆண்டனை கைவிடாது. தயவு செய்து சொல்ற சாமி என்னை கைவிட்டுறாரு. போகும்போது என்னை உயிரை கொண்டு போகும்போது சித்திரவதை பண்ணி கொண்டு போகாத. நான் போகும்போது எல்லாரும் சொல்லுவோம், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் பொட்டுன்னு போயிடும் சொல்லுவோம். எப்படி நம்மளுடைய நினைப்பு என்ன, நம்மளுடைய வார்த்தை என்ன, யாருக்கும் தொந்தரவு இல்லாம. சில பேருக்கு போகவும் செய்யாது, இருக்கவும் செய்யாது, என்ன பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு டக்குன்னு போயிடும், என்ன நேற்றுக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தேன், நல்லா தானே இருக்காரு. அதுக்கு பேர் என்ன சாவுன்னு சொல்லுவோம் நம்ம, நல்ல சாவு. என்ன சாவு? சாவுலே பாருங்க, நல்ல சாவு. அதுக்கு அடுத்து என்ன கெட்ட சாவு நான் சொல்ல விரும்பல. நமக்குள்ளரவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பாகுபடுத்திக் கொள்கின்றோம். டக்குன்னு போயிட்டோம்னா நமக்கும் தொந்தரவு இல்லை, அவஸ்தை இல்லை. மற்றவங்களுக்கும் என்ன கிடையாது, ஆஸ்பத்திரி செலவு இல்லை, சாப்பாடு ஊட்டுறது இல்லை. சில பேருக்கு படுக்கையிலே எல்லாமே நடக்குது. அதனால சொல்றாரு, என்னுடைய மரண காலத்தில் இறைவா என்னை கைவிட்டு விடாது. டக்குன்னு சுருக்கு கையில போட்டு என்ன பண்ணிடுற, ஒரே இது தூக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. ஆனாலும் மெத்த பயந்தவன் யான் என்னை ஆண்டனை கைவிடாது. ஆனாலும் உன்னை சரணடைந்தேன், சரணடைந்தாலும் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா பயம் இருக்கின்றது. பீஷ்மாச்சாரியார் இருந்தார், அவருக்கு ஒரு வரம் கொடுத்துருந்தாங்க. என்ன தெரியுமா? இச்சா மிருத்யு. என்ன மிருத்யு? அவர் நினைச்சாதான் மரணம் அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, வரம். பேர்பட்ட வரம். மரணம் வந்து எதிர்த்து நிற்குது, உங்களை தூக்கிட்டு போறேன் அப்படின்னா ஒரு 4 நாள் கழிச்சு வா, கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னா மரணம் என்ன பண்ணிடும், போயிடும். அப்படி ஒரு வரம். அவரை கொல்ல அவரிடத்திலே போய் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் என்ன பண்றாங்க, ஐடியா கேட்குறாங்க. சாமி உங்களை நாங்களும் ஒரு வாரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், அம்பு போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம், ஒன்றும் பப்பு என்ன பண்ண மாட்டேங்குது, வேக மாட்டேங்குது. கைச்சு சொல்லுங்க, நீங்களே உங்களை எப்படி க்ளோஸ் பண்றது? அவரே சொல்றாரு, நிரபராதிகள் முன்னும் பெண்ணின் முன்னும், பெண்ணும் ஆணும் இல்லாத அலியின் முன்பும் என்னுடைய ஆயுதங்களை நான் பயன்படுத்த மாட்டேன், நான் எல்லாத்தையும் விட்டுருவேன் அப்படிங்கிறார். அவரே சொல்றாரு. கடவுள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணி வச்சாங்கன்னா
ஒரு வந்து என்ன பண்ணுவோம், பொடி வைப்போம். இந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நல்லா தபஸ் போடுவாங்க. பிரம்மாவை நோக்கி பிரம்மா வருவார், பக்தா பக்தியை வச்சுக்கணும், வேண்டிய வரம் கேள் அப்படின்பார். எடுத்த உடனே ரெடிமேடாக ஒரு வரம் கேட்பான். என்னது அப்படின்னா, எனக்கு மரணம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, சாகா வரம் வேண்டும் சொல்லுவார். அது முடியாது. இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிறந்தாங்களோ என்ன பண்ணி ஆகணும், செத்து தான் ஆகணும். சரி, அப்படி இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, நான் கேட்குற மாதிரி வர கொடுங்க அப்படின்னா, உள்ளேயும் வெளியேயும் சாகக்கூடாது, பகலிலும் இரவிலும் சாகக்கூடாது, ஆயுதத்தாலும் மற்ற அஸ்திரங்களாலும் சாகக்கூடாது. யார் கேட்கிறாரு? யாரு? இரண்யகசிபு இரண்யாட்சனாக இருக்கின்ற பக்த பிரகலாதனுடைய தந்தையார் கேட்கிறாரு, எனக்கு மரணம் இப்படி மனிதனாலோ மிருகத்தாலோ அப்படிலாம் கேட்குறாரு தெரியுமா? ட்விஸ்ட்டு, ஒரு லிஸ்டே போடலாம், எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நரசிம்ம அவதாரம் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, உள்ளேயும் கிடையாது வெளியிலேயும் கிடையாது, வாசப்படி பகல்லையும் கிடையாது காலையிலையும் கிடையாது, ஏதோ சாயந்தரம். அப்புறம் ஆயுதமும் கிடையாது அஸ்திரமும் கிடையாது, நெகம் மனுஷனும் கிடையாது மிருகமும் கிடையாது, பாதி மனிதன் பாதி என்னதுன்னா நரசிம்ம அவதாரம். கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்லக்கூடாது. அவர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்றாரு. அப்படித்தான் ஏமாந்தான். யாரு? இரண்யாட்சன். மரணத்துக்கு வசப்படாதவர்கள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. ராவணன் அப்படித்தான், என்னை யாரும் இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது, வெல்ல முடியாது, வர வாங்கியிருந்தான். எத்தனையோ அரக்கர்கள் எல்லாமே அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா எல்லாரையும் வந்து என்ன பண்றாரு, அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாரு. இப்போ அடுத்தது என்ன? இந்நேரம் என்று இல்லை உடல் சுமை. அடுத்த லைன், இந்நேரம் என்று இல்லை உடல் சுமை அது ஆகவும் எடுத்தால் இறக்க என்றே எங்கெங்கு ஒரு தீர்வை ஆயம் ஒன்று. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சேன்? 10:11 அப்போ இந்நேரம் என்று இல்லை உடல் சுமை அது ஆகவும் எடுத்தால் இறக்க என்றே எங்கெங்கு ஒரு தீர்வை ஆயம் உண்டு. இந்த உடல் நமக்கு எப்படி இருக்கா? பாரமா இருக்கா? என்னது? இந்த உடல் எப்படி இருக்கு நமக்கு? பாரமா இருக்கு, தூக்கி சுமக்க வேண்டியது. ஆனால் இப்படி எல்லாம் இருந்தா, ஜனத்தொகை அதிகமா இருந்தா கடவுள் என்ன சொல்றாரா, அவரே அவதாரம் பண்ணி பூபாரம் தீர்க்கின்றார். என்ன பண்றாரு? பூபாரம் பார்க்குறாரு. இடம் ரொம்ப சிக்கலாக இருக்குது. இதெல்லாம் வந்து இப்படி கட்டடம் கட்டுறதுக்கு இப்படி போய்கிட்டு இருக்கு. அப்போ கட்டடம் எப்படி போய்கிட்டு இருக்கு? செங்குத்தா போய்கிட்டு இருக்கு. ஒரு 2-3 சென்ட் இருந்தால் ஒரு மெட்ராஸில் 20 மாடி 15 மாடி கட்டி என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வத்தி பெட்டி மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஜனத்தொகை அதிகமாக இருக்கு. கடவுள் பார்க்குறாரா, இந்த ஜனத்தொகைக்கு இந்த உலகம் போராது, அதனால சுனாமியை கொண்டு வந்து என்ன பண்ணுறது, மொத்தமாக சுருட்டி வாரி கொண்டு போயிடுது. எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் இருக்கணும். அதில் பார்க்குறாரு யாரை கொண்டு போகலாம் யாரை கொண்டு போகணும்னு ஒரு கணக்கு இருக்குது. 242 பேர் இப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஃப்ளைட்டில் போனாங்க. இங்கே குஜராத்லேருந்து லண்டன். கேட்குறதுக்கு கட்டமாக தான் இருக்குது. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் கூட மிஞ்சல. அது அவர் ஃப்ளைட்லேயே போலையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட்டில் போயிருந்தா செத்து போயிருப்பாரு சும்மானா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டடத்தில் போயிடுச்சு. கட்டடத்தில் இருக்கிறவங்க 40 பேர் என்ன பண்ணிட்டான், செத்து போயிட்டான். இப்போ கடவுள் நினைச்சேன் குண்டோட கைலாசத்துக்கு என்ன பண்ணலாம், கொண்டு போகலாமோ முடியாதா? என்ன அவருடைய பிளான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அதனால்தான் பகவத் சக்தி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்லி சொல்றாரு. இதுல சொல்றாரு, இந்நேரம் என்று இல்லை, எனக்கு எப்போ உயிர் போகும் எப்போ எனக்கு மரணம் வரணும் தெரியாது. இந்த நேரத்துல தான் வந்து சொல்ல முடியுமா? இந்நேரம் என்று இல்லை உடல் சுமை அது ஆகவும் எடுத்தால் இறக்க என்றே எங்கெங்கும் ஒரு தீர்வை ஆயம் உண்டு. பிறந்தால் கண்டிப்பா மரணம் உண்டு.
ஆனால் உடல் எப்பொழுது விழும் என்று தெரியாது. பாருங்க ட்விஸ்ட் எப்படிலாம் கடவுள் வச்சிருக்கான் பாருங்க. எப்பவுமே நம்ம என்ன வந்து பண்ணுறோம், பிறந்து கொஞ்ச நாள் மெச்சூரிட்டி ஆனவருக்கு இந்த உலகத்தை விட்டு எல்லாரும் நம்ம போக தான் முடியும்னு சொல்கிறோம். ஆனால் அதை பற்றி யாராவது நினைக்கிறோமா? நமக்கு பின்னாடியே மரணம் வந்து கொண்டு இருக்கிறதுன்றத யாராவது திரும்பி பார்க்குறோமா? வந்தா வந்துட்டு போய் பார்க்கலாம். மகாபாரதத்தில் யக்ஷ பிரஷ்னம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. யுதிஷ்டிரன் தர்மபுத்திர மகாராஜா தண்ணியை வந்து கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வாங்கடா அப்படின்னு தடாகத்துக்கு எல்லாரையும் அனுப்புறாரு தம்பிகளை. 4 பேருமே என்ன பண்ணுறான், போய் அங்கே போய் பார்த்தா மயங்கி கிடக்கிறான். இவர் போறாரு. யமனுடைய ரூபத்தில் அங்கே வந்து ஒரு யக்ஷன் பறவையினுடைய வடிவத்தில் இருந்து கேள்வி கேட்குறான். 178 175 கேள்வி இருக்கு. அதுக்கு என்ன பேரு? யக்ஷ பிரஷ்னம். யூடியூப்ல நான் பேசியிருக்கேன், போய் பாருங்க. அதனால முதல் கேள்வியோ இல்லை ஏதோ இடையில ஒரு கேள்வி வருது, உலகத்தில் அதிசயம் எதுன்னு கேட்கிறாரு. யாரு? யக்ஷன். உலகத்துல ஆமா, நம்மளா என்ன சொல்லுவோம்? தாஜ்மஹால், என்ன நயாகரா நீர்வீழ்ச்சி, என்ன இதெல்லாம் உலகத்துல அதிசயம். அப்புறம் சொல்லுவோம், நானே ஒரு அதிசய பிறவி தான். என்னது? ஆமா, சொல்லுவாங்க சில பேர். உலகத்திலேயே கடவுள் படைச்சது 2 விஷயம் தான் உயர்ந்தது. ஒன்று நான், இன்னொன்று நீ அப்படின்னு சொல்லி சினிமாவில் சொல்றாங்க. எங்கள் காலேஜில் ஒரு லெக்சருக்கு நான் கூப்பிட்டு போனேன் பசங்களுக்கு பேசுறது. உலகத்திலேயே படைத்தது அதிலும் அரிதிலும் அரிது எது, அதிசயமானது எது சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அரிதிலும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லணும்ல. இந்த பையன் காலேஜ் பையன் பின்னாடி பார்த்துக்கிட்டு என்ன சொல்றான், ஒன்று நான் இன்னொன்று நீங்க அப்படின்ட்டான். எனக்கு கேட்குது காலேஜ். அப்புறம் நம்ம வந்து கடவுளை நோக்கி 1 அடி எடுத்து வச்சா இறைவன் 10 அடி எடுத்து வைக்கிறாருன்னு சொன்னேன். அவன் சொன்னான் பின்னாடி இருந்து, 1 அடி எடுத்து வச்சா 10 அடி இல்லை 100 அடி எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா. கரெக்ஷன் சொல்றான். எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிதான் இருப்பான். அப்போ இது என்ன சொல்றாருன்னா, பிறந்தால் மரணம் உண்டு, உடல் பாரம் தீர்ந்து உடல் எப்பொழுது விழும் என்று தெரியாது. மரணம் என்பது என்ன அப்படின்னா, அனைவருக்கும் ஒரே தீர்வை, ஒரே தீர்ப்பு, ஒரே நியதி, கடமை. யாருடைய கடமை? யமனுடைய கடமை. யமன் என்ன பண்றான், அவன் ஒரு புஸ்தகம் வச்சிருக்கான். என்ன புஸ்தகம்? பக்கத்தில் ஒரு கணக்குள்ள இருக்காரு. என்ன கணக்குள்ள? சித்திரகுப்தர். அவர் என்ன பண்றாரு, நம்மளுடைய எல்லா அக்கௌண்ட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம செய்யற சாஃப்ட்வேர்லாம் என்ன தராங்க, எதுக்கு லாயக்கு? யமதர்மனுடைய பிஏ சித்திரகுப்தன் ஒரு நோட்டு வச்சிருக்கான். என்ன நோட்டு? நம்மளோட பற்றிய வரலாறு இருக்கும். இந்த ஊர்ல இந்த ஆளுக்கு எப்போ என்ன டிக்கெட் புக் பண்ணணும், என்னது டிக்கெட்டு புக் பண்ணணும் அப்படின்னு இதில் இருக்கு. யமலோகத்துக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த யமலோகத்தில் போய் பார்த்ததுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதையை சொல்லிடுறேன். கதையை சொன்னா தான் கிளாஸ் என்ன ஆகும், நல்லா ஓடும். ஆமாம், ஒரு எண்ணெய் செட்டியார் இருந்தார். என்ன செட்டியார்? ஆமாம், அவங்க எண்ணெய் செட்டியார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எண்ணெயை வந்து ஆட்டி அதை விற்பனை பண்ணுறதுல மகா கெட்டிக்காரங்க. செட்டியார்கள் அது ஒரு வகை. பெரிய பக்திமா. அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கஞ்சா, என்ன சொல்கிறது, ரொம்ப கஞ்சா. 1 லிட்டர் எண்ணெய் வாங்கினா என்ன பண்ணுவார், 3/4 லிட்டர் தான் ஊற்றுவார். வச்சு இந்த பாத்திரத்துலேருந்து வடிச்சு என்ன பண்ணுவார், ஊற்றிட்டு 1 லிட்டர் ஆயிடுச்சுங்க. ஆனால் அப்படி பாடுபட்டு பணத்தை தேடி குழந்தைகளை வந்து படிக்க வச்சு சம்பாதிச்சு பெரிய நிலையில் இருக்கார். அவருடைய முதல் பையன் பேர் தண்டபாணி. முதல் பையன் பேர் என்ன? 2வது பையன் பேர் மகாதேவன். 3வது பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன். 4வது பையன் பேர் பாண்டரங்கன். 5வது பையன் பேர் சதாசிவம். ஞாபகம் வச்சுட்டு திருப்பி கேட்பேன். இதில் வைஷ்ணவ பேர் எத்தனை? பாண்டுரங்கன், பாலகிருஷ்ணன், சிவன், ஏதோ வச்சுப்போம். இந்த இவர் என்ன பண்ணுறாரு, 80 வயசாகிடுச்சு,
படுத்த படுக்கையாக இருக்காது, அசைவு இல்லை. அந்த காலத்துலலாம் எலக்ட்ரிக்கல் லைட்டு கிடையாது. பக்கத்தில் ஒரு விளக்கு எரியுது, நல்ல திரியெல்லாம் வச்சு பக்கத்தில் என்ன ஆகுது, நல்லெண்ணெயில் விளக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாலகிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, தண்டபாணி கூப்பிடுறாரு, தண்டபாணின்னு கூப்பிடுறாரு, யாரும் வரல. அப்புறம் மகாதேவா அப்படின்னு கூப்பிடுறாரு, அதுக்கும் யாரும் வரல. அப்புறம் பாலகிருஷ்ணா பாண்டுரங்கா அப்படின்னு கூப்பிடுறாரு, வந்துட்டாங்க. என்ன அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இந்த குடும்பத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்கேன், எவ்வளோ சிக்கனம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அப்படின்னு கேட்டார். எப்போ அடுத்த படுக்கல. என்னப்பா என்ன சொல்கிறீங்க, என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விளக்கு எரியுத திரி எவ்வளோ நிறைய வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு, பெருசாக பந்த மாதிரி எரியுது. இந்த திரி என்ன பண்ணுற குறைங்கிறாரா, எப்படி திரிய குறைங்கிறார். ஏப்பா நீயே போகிற மாதிரி இருக்க, போகும்போது உடம்பு சரியில்லாத போது கஷ்ட காலத்துக்கு இதெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, உயிரே போயிடுச்சு. ஐயோ அம்மான்னு கதறி அந்த பாண்டுரங்கனா பாலகிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்க, உயிர் போகும்பொழுது பக்கத்தில் நாங்கள் 2 பேரும் இருந்தோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவர் சாகும்போது யாரை நினச்சாரு, திரியே நல்லெண்ணையே நினைச்சார். இவரை செத்த உடனே என்ன பண்றாங்க, யமதூதர்கள் இவர் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போறாங்க. என்ன பண்றாங்க, யமதூதர்கள் எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா யமலோகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. படிச்சு பார்க்குறாங்க இவருடைய விஷயங்கள்லாம் என்னன்னா, என்னங்க இவர் நல்லா சம்பாதிச்சவர், பணக்காரர், ஆனால் கொஞ்சம் ரொம்ப 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 கருவி, யாருக்கும் தானம் பண்ண மாட்டார். இப்போ கூட ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணம் இருக்குது, யாரும் எங்கே வச்சிருக்காருன்னு தெரியாது. நல்ல மனுஷன், பக்தி இருக்குது, ஸ்ரத்தை இருக்குது, ஞானம் இருக்குது, வைராகியம் இருக்குது, ஒழுக்கமான ஆள். ஆனால் கஞ்ச பிசினாரி, எச்ச கையால காக்காக ஓட்ட மாட்டார். ஈயார் தேட்டை தீயாவும் கொள்வர். கொடுக்காதவனுடைய காசை தீயவர்கள் தான் கொள்ள அடிச்சுட்டு போவாங்க. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர்னு ஒரு திருக்குறள் பழமொழி. சரிப்பா எல்லாம் கிட்டதுதான் பண்ணியிருக்கானா, நல்ல ஆளாக இருக்கானா, கடவுளை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கானா, பேசியிருக்கானா, பாரு ரெக்கார்டில் என்ன இருக்கு, ஆடியோ வீடியோ பாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சிப்பந்திகளாக சொல்கிறாங்க. பார்த்தா ஆடியோ இருக்கு. என்னடா அப்படின்னா, சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, பாண்டுரங்கா அப்புறம் பாலகிருஷ்ணான்னு கூப்பிட்டுருக்காருல்ல, அது நல்ல விஷயம் தானே, அதுக்காக அவனுக்கு வைகுண்டத்தில் போய் கொஞ்சம் காட்டிட்டு வாங்க, போகிறான் ஒழுக்கமாக இருந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. கதை நல்லா இருக்குல்ல. கடைசியில் யமலோகத்திலேருந்து இப்போ என் வண்டி எங்கே போகுது, மொபைல் இது காரு, ஆமாம் கிராண்ட் ஐட்டன் ஹூண்டாய் வண்டி எங்கே போகுது, இப்போ வைகுண்டத்துக்கு போகுது. வைகுண்டத்தில் போன உடனே அங்கே இருக்கிற விஷ்ணு தூதர்கள் இங்கேருந்து கூட்டிட்டு வரக்கால அப்படின்னு சொன்னேன். ஏப்பா இது சாமி பேரை சொல்லியிருக்காருப்பா. என்ன சொன்னார், ஒரே ஒரு தடவை என்ன சொல்லியிருக்காராம், பாண்டுரங்கான்னு சொல்லியிருக்காரு, பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த வைகுண்டத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். அப்படியா சொன்னா சரி ரைட், உள்ளே போனோடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, பள்ளி கொண்டு இருக்காரு. முனிவர்கள் ரிஷிகளும் தேவ தூதர்களும் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஓம் நமோ நாராயணாய சத்தம் வைகுண்டத்தில் என்ன ஆகுது கேட்குது பாரு. கொஞ்ச நேரத்தில் உங்களை நான் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தேன். இப்போ நம்ம எல்லாரும் எங்கே இருக்கோம், ஓம் நமோ நாராயணாய. அந்த காட்சியை பார்த்த உடனே இந்த செட்டியாருக்கு என்ன தோணுச்சு, ஆஹா ஒரு தடவை சொன்னதுக்கு நம்ம வைகுண்டத்தில் கொண்டு வந்து காட்டுறாங்களே, வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லியிருந்தா அதை சொல்லு, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளாரே. அப்போதைக்குன்னா எப்பொழுது அப்படின்னா, இந்த லோகத்தை விட்டு போன பிறகு இறைவனுடைய சேரணமே இந்த ஆத்மா. ஒருத்தர் செத்து போனாரு, பத்திரிக்கை அடிக்கிறோம், உத்தரகிரியில் பத்திரிக்கை, இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் நம்மளாம் பிரிண்ட் பண்ணுவோம், ஒரு வெள்ளை கார்டு, போஸ்ட் கார்டு, 4 பக்கம் கருப்பு கலரில் ஒரு மாதிரி கருப்பு மாதிரி மை தடவி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். உத்தரகிரியை இப்பொழுதுலாம் எப்படி வருது மெசேஜ் வாட்ஸ்அப். இவர் என்ன பண்ணுறாரு,
காலமாகி விட்டார், அவ்வளோதான், நீயே பார்த்துக்க. அப்போ வீட்டுக்கு எல்லாம் அந்த பத்திரிகை கொண்டு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதில் ஒரு வார்த்தை எழுதி இருக்கும், ஸோ அண்ட் ஸோ இப்பேற்பட்டவர் இந்த விலாசத்தில் வசித்திருப்பவர் சில நாள் உடல் நலிவாயிருந்து இத்தனாம் தேதி இரவு 3:45 அதிகாலை 3:45 மணி அளவில் வைகுந்த பதவி வைஷ்ணவர்களாக என்ன பண்ணுவாங்க, வைகுண்ட பதவி அடைந்தார்கள். சைவர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சிவலோக பதவி. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், தகனக்கிரியை நடக்கும். அப்புறம் இந்திர இருந்து 16வது நாள் 11வது நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உத்தரகிரியை இந்த இடத்துல நடக்கும். ரொம்ப இல்லையா, ஒரு காலத்தில் நடந்ததா இல்லையா? அவர் ஆத்மா சாந்தி அடைய அனைவரும் பிரார்த்தனை செய்வோமாக. நம்ம கலாச்சாரத்திலே அப்படி இருந்தது. நீ வைகுண்டம் போனாலும் சரி, கைலாசம் போனாலும் சரி, அனுப்பி வைக்கிறது யாருடைய கடமை? பத்திரிகையாவது இருக்கட்டுமே. அப்போ செட்டியார் நினைச்சார், வாழ்க்கை ஃபுல்லாக இந்த தேங்காய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இதையே நினைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறேன், பணம் சம்பாதிக்கிறதுலே போயிடுச்சு. என்ன கடைசியாக 2 தடவை சொன்னேன் இறைவனுடைய பேரை, அதுக்கே இப்படி இருக்கு அப்படின்னா என்ன இப்போ இருக்கு. இந்த கதையை சொல்லணும், சொல்றாரு, மரணம் என்பது அனைவருக்கும் ஒரே நியதி, ஒரே தீர்ப்பு, ஒரே இருப்பு, ஒரே கடமை. யாரும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. இந்நேரம் என்று இல்லை, உடல் சுமை அதுவாகவும் எடுத்தால் இறக்க என்றே எங்கெங்கும் ஒரு தீர்வை ஆயம் உண்டு. எல்லா இடத்துலையுமே அமெரிக்காவில் எல்லாரும் 150 வயசு வரைக்கும் தான் வாழணும், அதுக்கப்புறம் தான் மரணம் சொல்லி ஏதாவது ஒரு நீதி இருக்கா? இல்ல. அந்தமான் நிக்கோபார் தீவில் போய் வாழ்ந்தா அங்க ஒரு 200 வருஷம் வாழலாம், ஏதாவது ஒரு தீர்ப்பு இருக்கா? எல்லாரும் உடல் எடுத்தவர்கள் அந்த உடல் சிதைஞ்சு போச்சு, வாழறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னா எல்லாரும் இந்த உடலை விட்டு போயாகணும். இந்த உடல் ஒரு கூடு, என்னது கூடு, அது என்னமோ நீ வச்சுக்க, கூடு. இந்த கூட்டுல இருந்து எப்ப நம்ம வெளியில போறதுங்கிறது இதை நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது, போய் ஆகணும். அதை சொல்றாரு, இந்நேரம் என்று இல்லை, இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பார் என்று என்னவோ திடமில்லை. பாடல் இருக்கா? இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பார் என்று என்னவோ திடமில்லை. அப்படி இருந்த இந்த உடலை நம்ம என்ன பண்றோம், சுமந்து கொண்டிருக்கிறோம். உடல் சுமை அது ஆகவும் எடுத்தால் இறக்க என்றே எங்கெங்கும் ஒரு தீர்வை உண்டு, ஆயம் உண்டு. உலகத்துல யூனிவர்ஸ், அமெரிக்கா 7 கண்டம் இருக்கு. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆசியா, ஐரோப்பா இருக்கா இல்லையா? 7 கண்டம் இருக்கு. 7 கண்டத்திலையுமே யார் இருந்தாலும் என்ன பண்ணியாங்கன்னா எல்லாரும் போய்தான் ஆகும். அதனால அடுத்த வரி சொல்றாரு, ஆயினும் இறைக்கு சுகர் ஆதியான தொல்வியர்மையாளருக்கு மானுடம் வகுத்த அருள் துணை என்று நம்புகிறேன். கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்றாரு, நைஸா எதிர்த்து போயிட்டான். சொல்றாரு இந்த இடத்துல, ஆயினும் இறைஞ்சி சுகராதியான தொல்நீர்மையாளருக்கு மானுடம் வகுத்த அருள் துணை என்று நம்புகின்றேன். சுகமுனிவர் பற்றி சொல்றாரு, சுகர் போன்றோர் மண்ணுலகில் பிறந்தால் உடல் உணர்வே இல்லாதவர்களாக இருந்தார்கள். அதுக்கு ஒரு கதை இருக்கு, அந்த கதையை சொல்லிடுறேன். இன்னைக்கு உள்ள கதை தான். சுகர் என்ன பண்றாரு, வியாசர் என்ன பண்றாரு, யமுனை நதிக்கு போறாரு. யமுனை நதியில பெண்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் போன உடனே அவர் போற அந்த வழியை கடந்து போறாரு. போன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, துணியெல்லாம் எடுத்து மறைச்சிக்கிறாங்க. ஐயோ சாமியார் வராரு அப்படின்னு சொல்லி. அடுத்து சுகர் வராரு. சுகர் யாரு? வியாசரோட மகன். சுகர் வராது, அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி உணர்வே இல்லை. எல்லாரும் அரகரை மேனியோடு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வியாசர் கேட்டாங்க, ஏமா நானே தொண்டு கிளம்பேன்,
நான் போனால் மட்டும் வந்து நீங்கள் வந்து துணியெல்லாம் எடுத்து மறைச்சிக்கிறீங்க, போகிறீங்க வரீங்க. என்னுடைய மகன் கட்டழகை வடிவெடுத்து இளைஞன் சுகர் முனிவர், அவர் போனால் மட்டும் எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் போட்டு குளிக்கிறீங்களா, இது என்ன நியாயம் கேட்டார். அவர் சொன்னாங்கன்னா, அவர் உடல் உணர்வை கடந்து இருப்பவர், அவருக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தாலும் கவலை கிடையாது. ஆனால் உங்களுக்கு என்ன இருக்கு, உடல் உணர்வு இருக்கின்றது. ஒரு குழந்தை இடத்துல நம்ம வந்து உடல் உணர்வை கடந்து இருப்போமா, இல்லை உடல் உணர்வோடு இருப்போமா? ரெண்டுமே இருக்காது. குழந்தைக்கு பால் கொடுக்குறோம், தாய் என்ன பண்ற, பால் கொடுக்குறாங்க. உடல் உணர்வை கடந்து தான் கொடுக்குறாங்க. தாயும் சேரையும் வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், மானம் வெட்கம்லாம் இருக்கா, உடல் உணர்வு இருக்கா, ஒன்றும் கிடையாது. நாம தான் அந்த குழந்தைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஷேம் ஷேம் பப்பிள் ஷேம் என்ன பண்றோம், ஜட்டி போட்டுக்கிறோம். அது உடல் உணர்வை கடந்திருந்தாலும் உடல் உணர்வுக்கு வா, என்ன மாதிரி நீ கெட்டு குட்டிச்சவரா போ இப்படி நாமளும் என்ன பண்றோம், ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுருக்கு, பேண்ட்டு சட்டை தொப்பி வாட்சு இதெல்லாம் போட்டு உடல் உணர்வை நம்ம என்ன பண்ணுறோமா, ஊட்டுறோமா. அப்போ சாமி இந்த பசங்களுக்கு குழந்தைங்களாம் ட்ரெஸ் போடக்கூடாது, போடலாம். அபரிமிதமான உடல் பரிபாலனம், உடல் போஷாக்கு, உடலை பாதுகாப்பது, உடலுக்கு அலங்காரம் பண்ணுவது கூடாது. எக்ஸ்ட்ராடினரியா பண்றது, என்ன பண்றது, எக்ஸ்ட்ராடினரியா பண்றது. இப்போ வீட்டில் பீரோவை திறந்தா ஒரு 100 புடவை இருக்கு, திறந்தா கொட்டுது இல்லையா? ஆனாலும் தீபாவளிக்கு பொங்கலுக்கு நம்ம புடவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நகை நட்டு எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாங்கிக்கிட்டே இருக்கோம். வீட்டு அம்மா கேட்டாங்க, எங்க உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலையா? எனக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸே போதும் இருக்குது. உடலை மறைக்க ஒரு 2 செட்டு 3 செட்டு துணி இருந்தா போருமே. பொருளையும் போகத்தையும் அளவுக்கு அதிகமாக நம்ம என்ன பண்றோம், சேர்த்து கொண்டே வருகிறோம். ஒரு செல்போன் தான் இருந்தது முன்னாடி, இப்போ ஒரு ஆளுக்கு எத்தனை வச்சிருக்கோம், 2 இல்லைன்னா 3. இந்த பாக்கெட்டில் ஒன்று, இந்த பாக்கெட்டில் ஒன்று, இந்த பாக்கெட்டில் ஒன்று. ஏன் அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரு ஃபோனில் ஒரு நம்பரில் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு நம்பர்லேயே வந்துடுது. நான் வந்து பெரிய பொறுப்பில் இருக்கேன், அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 வச்சுருக்கேன். இது யாருக்கு, இது கம்பெனிக்கு, கம்பெனி ஃபோன் வந்தால் இல்லை. இது யாருக்கு, இது வந்து வீட்டில் இருந்து போகிறோம். இதில் இன்னொன்று யார் அப்படின்னா, அது வாட்ஸ்அப் அண்ட் என்னது அப்படின்னா யூடியூப் மற்ற கர்மம்லாம் இருக்குல்ல, அதை பார்ப்போம். அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, சுகர் போன்றோர் என்ன பண்ணிருக்காங்க, உடமையை வளர்க்க வளர்க்க என்ன ஆகுதுன்னா உடல் பற்று வளர்கிறது. என்ன வளர்கிறது? அதனால வியாசருக்கு என்ன இருந்தது, உடல் உணர்வு இருந்தது. சுகமுனிவருக்கு என்ன இல்லை, உடல் உணர்வை கடந்திருந்தார். நம்ம தூங்குறோம், தூங்கும் போது நமக்கு உடல் உணர்வு இருக்கா? ஆழ்ந்த தூக்கத்தில் கொசு கடிச்சா கூட தெரியாது. விழிச்ச உடனே முதல்ல வந்து ஒட்டிக்கிறது என்ன தெரியுமா, உடல் உணர்வு தான். நம்ம உடம்புல துணி விலகி இருக்கா, நல்லா படுத்து தூக்கி இருக்கோமா, இதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? அதனால சுகர் போன்றோர் மண்ணுலகில் பிறந்து உடல் உணர்வே இல்லாதவர்களாக இருந்தார்கள். நாம சொல்றோம், நம்ம நடக்க நடக்க நம்முடைய நிழல் என்ன ஆகுது, தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம கவலைப்படுறோமா? 12 மணி வெயில்ல நிழல் நம்ம கூடவே என்ன ஆகுது, ஐக்கியமாகிடுது. சாயந்தரம் வெயில்ல நிழல் நமக்கு பின்னாடி வர மாதிரி இருக்கும். காலை வெயில்ல நிழல் நமக்கு முன்னாடி என்ன பண்ற மாதிரி போற மாதிரி. அதை பற்றி எதாவது கவலைப்படுறோமா? சதாசிவ பிரம்மேந்திரால் நெரூர்ல ஒரு முஸ்லிம் ஆளோட இந்த அவருடைய கையை என்ன பண்றாங்க, வெட்டிடுறாங்க. அவர் அதை பற்றி கவலைப்படாம போறாரு. அவருடைய அந்த கையை கொண்டு வந்து வச்ச உடனே அந்த கை என்னாச்சு, ஒட்டிக்கிச்சு. அந்த நிலைக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். கொஞ்சம் உடல் உணர்வை என்ன பண்றது, மறந்துடுத்தல். ரமணர் அவருடைய உடல்ல வந்து முதுகுல வந்து அவருக்கு கேன்சர் வந்து ராஜபிளவை அப்படிங்கிற ஒரு நோய். என்னது, ராஜபிளவை அப்படிங்கிற ஒரு நோய். டாக்டர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, ஆபரேஷன் பண்ணியாருன்னு சொல்ல உடனே குளோரோஃபார்ம் கொடுக்கணும்னு சொல்றாங்க.
இந்த அனஸ்தீசியா அவர் என்ன சொல்லிட்டாரா, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், இந்த உடலில் இருந்து என்னை நான் பிரித்து கொடுத்துட்டேன், எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லுங்கள், ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு நான் வந்துடுறேன் அப்படின்னாரா. எங்கேயோ வெளியில் போயிட்டு மார்க்கெட்டிங்லாம் முடிச்சுட்டு விசிட்டிங்லாம் முடிச்சுட்டு வர மாதிரி சொல்கிறாரா. யாரு? இந்த வரலாறு படிச்சு பாருங்க. ரமணரே அப்படி இருந்தது. உடல் உணர்வை கடந்த நிலை. சாமி இது சாத்தியமா? உடம்பெல்லாம் வலிக்குது, படுத்து தூங்குறோம், தூங்கும் போது வலி தெரியுதா? தூங்கி எந்திரிச்சு வருதுன்னா என்ன ஆகுதுன்னா வலி தெரிகிறது. ஞானிகள் கஷ்ட நஷ்டங்களை கஷ்ட நஷ்டங்களாகவே பொருள்படுத்துவதில்லை. ரமணருடைய வாழ்க்கை, சுகருடைய வாழ்க்கை, சதாசிவ பிரம்மேந்திரால் வாழ்க்கை, இவர்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா உடல் உணர்வை கடந்து இருந்தார். அப்படி உடல் உணர்வை கடந்து இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடையாது? மரண பயம் கிடையாது. சொல்றாரு, எங்கெங்கு பொருந்தி தீர்வையாய் உண்டாயினும் இறைந்து சுவர் ஆதியான தொல் நீர்மையாளர். தொல் நீர்மையாளர் அப்படின்னா காலத்தை கடந்தவர்கள். யாரு? ஞானிகள். ஆத்மஸ்வரூபத்திலேயே திளைத்திருந்தவர்கள். உலகத்தில் வாழ்ந்தும் அவர்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டுப்படுவதில்லை. எப்படி? தாமரை இலை தண்ணீர் போல, சேற்று மீன் போல உலகத்தில் இருந்தாலும் உலகத்தோடு ஒட்டுவதில்லை. அப்படி வாழ்ந்து இருந்து நமக்கெல்லாம் உடல் மீது பற்று வரக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அத்தகைய ஞானிகளுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல என்ன சொல்றாரு? தாய்மானவர் சொல்றாரு. சாதாரண வெந்நீருக்கே என்னுடைய உடல் என்ன ஆகல, ஒடுக்க முடியல. இங்க நான் சொல்ற சுகரும் மற்ற ஞானிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா உடல் உணர்வை கடந்திருக்கிறார்களே. அந்த நிலை எப்பொழுது எனக்கு வரும்? இறைவா, இந்த உடல்னால தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா துன்பமும் இருக்கின்றது. உடல் அபிமானம். என்ன அபிமானம்? கொஞ்சம் காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஐயோ காய்ச்சல் வந்துருச்சு, நான் என்ன பண்றது? உடனே பேராசிட்டமால், உடனே அமாக்சிசிலின் 500 கால்ஃபால் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறோம்? இருக்கிற உடம்பையும் எடுத்துக்கிறோம். நீங்கள் பாட்டுட்டு இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு சொன்னாங்க. என்னது லங்கனம்? ஆமாம், லங்கனம்னா என்ன அப்படின்னா பட்டினியாக இருக்குது. வாசனை வருது, பாயாசம் வாசனை வருது, வடை வாசனை வருது, எப்படி பக்கத்துலேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் எப்படி போகாமல் இருக்குது? கொஞ்சோண்டு சாப்பிடுவோம். என்னது? கொஞ்சோண்டு சாப்பிடுவோம். அங்கே போன உடனே பரிமாற ஒரு சும்மா இருக்கார, காய்ச்சல் தானே மருந்து சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க சாமி போடு. இப்போ நம்ம வைராக்கியம்னா என்ன ஆச்சுன்னா போச்சு. நம்ம வைராக்கியம்னா என்ன வைராக்கியம் தெரியுமா? மர்க்கட வைராக்கியம், ஸ்மசான வைராக்கியம், பிரசவ வைராக்கியம். நம்ம என்ன வைராக்கியம்? நம்மளது பிரசவ வைராக்கியம். தாய் முதல் குழந்தையை பெற்றுக்கொண்ட பிறகு இனிமே இந்த வலியை என்னால் என்ன பண்ண முடியாது, இந்த அவஸ்தை என்னால் பொறுக்கவே முடியாது, இனிமே குழந்தையே வேணாம்னு சொல்லுவாளாம் தாய். அந்த காலத்தில் வருஷத்துக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 10 குழந்தைங்க 12 குழந்தைங்க. ஆனால் பிரசவத்தின் போது மட்டும் என்ன சொல்றதுன்னா ஐயோ இது என்னால் முடியாதுப்பா. அதுதான் வைராக்கியத்துக்கு தான் என்ன பேரு? பிரசவ வைராக்கியம். ஸ்மசான வைராக்கியம் என்ன சொல்லிச்சான்? இந்த செத்து போன பிணம் இருக்கான், இனிமே நான் பிறவையே எடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சான். பிணம் ஊட்டியில் ஒரு சுடுகாட்டில் எழுதி போட்டிருக்கான். இன்னைக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். அதிகாரிட்டியே ஏதோ ஒரு ஊர் உண்டு அது சுடுகாட்டில். முன்பு நீ இருந்த நிலையில் நான் இருந்தேன், பின்பொரு நாள் நான் இருக்கும் நிலைக்கு நீயே என்ன பண்ணுவாய், இந்த இடத்திற்கு வருவாய்னு ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. போனவெல்லாம் பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டான், சுடுகாட்டில் போய் வெல்கம் அப்படின்னு போர்டு வைப்பாங்க, ஸ்வாகதம் ஹோட்டல்லாம் வைப்பான், மீண்டும் வருக. தியேட்டர்லேயும் போடுவான், மீண்டும் சுபம் அப்படின்னு போடுவான். அந்த மாதிரி சுடுகாட்டில் சுபம், மீண்டும் வருக, வெல்கம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த வாசகத்தை போட்டா நம்ம என்ன நினைப்போம்? என்னடா? ஆனால் அது உண்மையா பொய்யா? உண்மைதான். எப்படியா இருந்தாலும் அந்த சுடுகாட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த சுடுகாட்டுனால வேற சுடுகாட்டு நம்ம இங்கே இருக்க சொல்றாரு இந்த இடத்துல.
தொல் நீர்மையாளர், காலத்தை கடந்த ஆத்மஸ்வரூபத்திலே நிலைத்திருந்தவர்கள். பிரபஞ்சத்திற்கு அவர்கள் என்ன பண்ணுவதில்லை, கட்டுப்படுவதில்லை. நான் முதல்ல சொன்னேன் அப்படின்னா, துத்வாத்மகம் ஜெகத்து, காலாத்மிகா ஜெகத்து, அப்புறம் பஞ்சபூதாத்மிகா ஜெகத்து, இது எல்லாத்துக்கும் அவங்க என்ன பண்ணுறதில்லை, கட்டுப்படுவதில்லை. உடல் உபாதைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், டக்கு டக்குன்னு என்ன பண்ணுறோம், சோர்வு அடைந்து விடுகிறோம். அதனால்தான் விவேகானந்தர் சொல்லுகின்றார், ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். அவர் சொல்ற வார்த்தைகள் வாக்கியங்கள் கேப்சூல் மாதிரி. பலமே வாழ்வு, பலமின்மையே மரணம் அப்படின்ட்டார். போச்சு. உபனிஷத் கருத்துக்கள், ஞானிகளோட கருத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து 4 வார்த்தை. அரைஸ், அவேக், ஸ்டார்ட் நாட் டில் தி கோல் இஸ் ரீச். எழுமின் விழுமின் குறிசார வரை நில்லாது செல்வின். அதுதான் நவீன சிற்பி, நவீன துறவி. யாரு? விவேகானந்தர். யாரும் சொல்ல முடியாத கருத்துக்களை எல்லாம் அள்ளி குடிச்சிட்டு போயிட்டாரு. யாரும் நம்ம என்ன பண்றதில்லை, படிப்பதில்லை. அவர் சொல்றாரு, எத்தனை பிறவி வேண்டுமானாலும் நான் எடுக்க தயாராக இருக்கின்றேன். யாருக்காக அப்படின்னா, மற்றவர்கள் முக்தி அடைவதற்காக நான் பிறவி எடுக்க தயாராக இருக்கின்றேன் சொல்றேன். உன்னுடைய முக்திக்கு நான் என்ன பண்றேன், பிறவி எடுக்கிறேன். இந்த அரை சபைங்கிறது என்னன்னா, உத்திஷ்ட ஜாக்கிரத பிராப்பியவரா நிபோதத உபனிஷத் வாக்கியம். அது அப்படியே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சொல்லிட்டாரு. இவ்வளோ பெரிய வாக்கியம் யாராலும் சொல்ல முடியாது. அதனால நம்ம எல்லாம் பலவான்களா இருக்கணுமா, இல்லை பலவீனங்களா இருக்கணுமா? மனதளவில், உடலளவில், உள்ளத்தளவில், எண்ணங்களின் அளவில் எல்லாத்திலுமே நம்ம எப்படி இருக்கணும்? பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். மரணத்துக்கு ஒரு புது டெபினிஷன். அதனால இந்த பாட்டை முடிச்சுக்குவோம். சொல்றாரு, தொன்னீர்மையாளருக்கு மானுடம் வகுத்த அருள் துணையென்று நம்புகின்றேன். எனக்கு யார் துணை அப்படின்னா, இந்த தொல்நீர்மையாளர்கள் மானுடம் வகுத்தது. அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டி நமக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த வழியில நானும் என்ன பண்றேன், போகின்றேன். சுத்த நிர்குணமான பரதேவமே பரந்துவதில் சுகவாரியே மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி